நிறைந்த அன்றாட நிகழ்வுகள் சிலுவை பாதையே அன்றி வேறென்னவாக இருக்க இயலும்? மனித வரலாற்றில் காவியங்களுக்கென்று தனி இடம் உண்டு. கால வெள்ளத்தால் அடித்து செல்லப்படாது. ஒவ்வொரு தலைமுறை உணர்விலும் நுழைந்து மனித சமூகத்தை பண்படுத்தும், நெறிப்படுத்தும், வழிப்படுத்தும் உயிரோவியங்கள் இக்காவியங்கள். வார்த்தையின் உண்மை பொருளில் இரவா காவியம் ஒன்று 2000 ஆண்டுகளுக்கு முன் கல்வாரியில் அரங்கேறியது. இது எழுதப்பட்ட காவியம் அல்ல, வாழப்பட்ட காவியம். கல்வாரி காவிய பக்கங்களை புரட்டுவோம். அது மனித வாழ்வில் இருள் படலங்களை இறைவனின் வெளிச்சத்தில் இனம் கண்டிட உதவும். வாழ்வை சுமையாக்கும் தேற்று சுமைகளை தெல்லிய ஓடையால் கழுவிட உதவும். விண்ணை மறந்து போன காரணத்தால் மண்ணுக்குள் மடிந்து போகின்ற வாழ்வு மறுவாழ்வு, புதுவாழ்வு பெற்றிட உதவும். இதோ கல்வாரி காவியம் அரங்கேறுகிறது. பார்வையாளர்களாக அல்ல, பங்கேற்பாளர்களாக. ஆனால் வில்லன்களாக அல்ல, கதாநாயகரின் தோழர் தோழிகளாக. புறப்பட்டு செல்வோம், புதுவாழ்வு அடைவோம். யூதர்களிடையே தாங்கள்தான் உயர்ந்தவர்கள், தாங்கள் வைத்த சட்டங்களே மேலானவை என்று இருமாப்பு கொண்ட யூத மத தலைவர்களும் பரிசேயர்களும் இயேசுவின் வல்லமை மிகுந்த செயல்களைக் கண்டு திகைப்புற்றனர். அவர்களின் தீய நடத்தைகளை சாடிய இயேசுவின் மீது கடும் கோபமுற்றனர். மக்கள் எல்லோரும் இயேசுவின் பின்னே சென்றால் எங்கே தங்களுக்கு எதிராக ஆட்சி அதிகாரங்களை இயேசு கைப்பற்றி விடுவாரோ என்று எண்ணி அவரை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டினர். இந்த இயேசு பொல்லாதவனாயிருக்கிறான். இவனை இப்படியே விட்டு வைத்தால் அது நமக்குத்தான் ஆபத்து. ஆம், இந்த இயேசுவின் பின்னால் பெருந்திரளான கூட்டம் செல்கின்றது. இவன் மக்கள் கூட்டத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு நமது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுவான் போலிருக்கிறது. நம்மை போன்ற பலர் வாழ வேண்டும் என்றால் இவன் ஒருவன் சாகத்தான் வேண்டும். ஆம், ஆனால் மக்கள் எல்லோரும் இவனை மெசியா என்கிறார்கள். இவனை கடவுளின் மகன் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவனா கடவுளின் மகன்? பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் வரி தண்டுவோர்களோடும் சேர்ந்து கொண்டு அவர்களோடு உண்டு மகிழ்ந்து உறவாடி கொண்டிருக்கிறான். இவன் நம்மை வெளிவேடக்காரர்கள் என்கிறான். விரியன் பாம்பு குட்டிகள் என்றும் ஏசுகிறான். இவனை கொன்று விடுவதுதான் நமக்கும் நல்லது. சரியாக சொன்னாய். இந்த இயேசு ஒரு மாயவித்தைக்காரன். மந்திர தந்திரத்தால் மக்களை ஏமாற்றுகிறான். மக்கள் நமக்கு மரியாதை செய்வதற்காக நாம் வகுத்த சட்டங்களையே இவன் மாற்றுகிறான். அது மட்டுமல்ல, நம் முன்னோரான மோயிசன் வகுத்த சட்டங்களையே இவன் மீறுகிறான். நம்மை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்கிறான். இவன் கதையை முடித்து நாம் இவனுக்கு கல்லறை கட்டிவிட வேண்டியதுதான். சரியாக சொன்னீர்கள் தலைமை குருவே. இந்த இயேசு எப்போதும் மக்கள் கூட்டத்தோடு தானே சுத்திக் கொண்டிருக்கிறான். இவனை எப்படி பிடிப்பது? தலைமை குருவே, முதலில் இயேசுவுக்கு எதிராக நாம் மக்கள் கூட்டத்தை திரட்டுவோம். நான் இயேசுவின் நண்பர்கள் கூட்டத்தில் இருந்து ஒருவனை ஆசை காட்டி அழைத்து வருகிறேன். இயேசுவை இப்போதே பிடித்து விடலாம். சற்று பொறுங்கள். பாஸ்கா பண்டிகை நெருங்கி வர இருப்பதால் அவனை இப்போது பிடிக்க வேண்டாம். காரியம் கை கூடி வரும்போது கச்சிதமாக செயல்பட்டு இயேசுவை பிடித்து விடலாம். தலைமை குருவே, நீங்கள் சொல்வதும் சரிதான். தலைமை குருவே,
இவனைத்தான் இயேசுவின் நண்பர்கள் கூட்டத்திலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன். நீதான் இயேசுவின் நண்பனா? உன் பெயர் என்ன? என் பெயர் யூதாஸ் காரியோத். இயேசுவை நம்பி அவர் பின்னால் செல்லும் நீ இப்போது ஏன் அவரை காட்டிக் கொடுக்க முன் வந்திருக்கிறாய்? உன்னை முழுமையாக நம்பலாமா? ஐயோ, என்னை நீங்கள் முழுமையாக நம்பலாம். அந்த இயேசு எல்லோரையும் அன்பு செய்ய சொல்கிறார். இயேசுவையே நம்பிக்கொண்டிருந்தால் நான் கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறேன். ஆகவேதான் இயேசுவை காட்டிக் கொடுக்க முன்வந்தேன். எனக்கு கை நிறைய வெள்ளிக்காசுகள் தருவீர்கள் தானே? தருகிறோம் தருகிறோம். நீ எப்படி இயேசுவை அடையாளம் காட்டுவாய்? நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு. பிடித்துக் கொள்ளுங்கள். நீ செய்ய போகும் வேலைக்காக இதோ 30 வெள்ளிக்காசுகள். 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். தந்தையே, தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி என்று உமது விருப்பப்படியே நிகழட்டும். அப்பமாகும்படி கட்டளையிடும். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே. உமது கால் கல்லில் போதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. கீழே குதியும். உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே. எல்லாத்தையும் பாத்தியா? உலக அரசுகள் அனைத்தையும் பாத்தியா? நீ நினைச்சால் கிடையாக விழுந்து என்னை வணங்கிடும். இவை அனைத்தையும் உனக்கு தருவேன். என்னை விழுந்து வணங்கு, வணங்கு. அப்பாலே போ சாத்தானே. உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கு மட்டுமே பணி செய் என்றும் மறைநூலே எழுதியுள்ளது. இந்த இடத்தை விட்டு அகன்று போ சாத்தானே.
முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி என்று உமது விருப்பப்படியே நிகழட்டும். இன்னுமா தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எழுந்திருங்கள், போகலாம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான். நபி, நீ வாழ்க. யுவதாஸ், முத்தமிட்டா என்னை காட்டிக் கொடுக்கிறாய். யாரை தேடி வந்தீர்கள்? நான் தான். அவனை கட்டி இழுத்து வாருங்கள். விடுவதற்குள் இவனை கைப்பாசிடம் அழைத்துச் சென்று விட்டு லாத்துவிடம் கொண்டு போக வேண்டும். இழுத்து வாருங்கள் அவனை. இயேசு சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீங்கள் இவன் மேல் சுமத்தும் குற்றம் என்ன? அவர்களே, இவன் எருசலேம் தேவாலயத்தை இடித்துவிட்டு 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்கிறான். தன்னையே கடவுளின் மகன் என கூறிக்கொண்டு தேவதூசணமும் செய்கிறான். அரசர் நீங்கள் இருக்க இவன் தன்னையே யூதர்களின் அரசன் என்று கூறி குழப்பம் விளைவிக்கிறான். யூதர்களின் அரசன்? நீ யூதர்களின் அரசனா? நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி சொன்னதால் கேட்கிறீரா? மக்களும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்களே, நீ அரசாட்சி செய்ய வந்தாயோ? அரசன் என்பது நீ சொல்லும் வார்த்தை. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிமடுக்கிறார். உண்மையா? அது என்ன? இவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லையே. இந்த மனிதனை நான் என்ன செய்யட்டும்? இயேசுவை உங்கள் விருப்பப்படியே சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். இந்த மனிதனின் இரத்தப்பலியில் எனக்கு பங்கில்லை. இவருடைய இரத்தப்பலி எங்கள்
வசதியாக வளைகிற தென்னங்கீற்று. சிபாரிசுக்கு ஆளில்லாததால் இயேசுவுக்கு இந்த சிலுவை தீர்ப்பு. மேல்முறையீட்டு கதவுகளே அமைக்கப்படாத கருப்பு தீர்ப்பு. நடைமுறையில் வறியவரின் வழக்கு என்றால் நீதிமன்ற வாதத்திற்கு கூட முடக்குவாதம் வந்துவிடுகிறது. பொய் சாட்சி சொல்ல வாடகை மனிதர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். நீதியின் கண்களை கட்டிக்கொண்டு விறகில் வெண்ணெய் தேடுகிற கண் துடைப்பு விசாரணைகள். விசாரணைகளுக்கு பிறகு தீர்ப்பு எழுதுவது உலகில் வழக்கு. ஆனால் இயேசுவின் வழக்கில் மட்டுமே தீர்ப்பு எழுதப்பட்ட பிறகே விசாரணைகள் கண் விழிக்கின்றன. அரசியல்வாதியின் தீர்ப்பு லட்சியவாதியின் முன் முனைமுறிந்து போகும். ஜெபம். அன்பு இயேசுவே, பிலாத்துவை கண்டிக்கும் நானும் பிலாத்துவின் வாரிசுதானே. பிறர் எழுதும் அநியாய தீர்ப்புகள் திருத்தி எழுதப்பட வேண்டும் என முழக்கமிடும் நான் தொடர்ந்து அநீதி தீர்ப்புகளால் எனது உள்ளம் எனும் சிவப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். எனது சுயநலம் காரணமாக பிறரை தீர்ப்பிடாமல் அன்பின் தோழர்களாக அவர்களை ஏற்று வாழ அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இரண்டாம் ஸ்தலம். இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். குற்றவாளி சிலுவை சுமப்பதுண்டு. சிலுவையை சுமப்பதினால் ஒருவர் குற்றவாளி ஆகிவிட முடியாது. லட்சிய போராளிகளுக்கு சிறைக்கூடம் கூட பள்ளிக்கூடம்தான். தியாகிகளை அடைகாத்ததால் தான் சிறைச்சாலைகளுக்கே சிறப்பு கிடைத்தது. இயேசு சுமந்ததால் தான் சிலுவைக்கே சிறப்பு வந்தது. சிலுவை இது இரண்டு மரத்துண்டுகளின் இணைப்பு அல்ல, விண்ணையும் மண்ணையும் இணைக்க வந்த உறவு கோடு. இயேசுவின் சிலுவை
உலகிற்கு மீட்பானது. இன்றைக்கு எத்தனை எத்தனை சிலுவைகள், அடக்குமுறைகள், அடிமைத்தனங்கள், சுரண்டல்கள், சாதிமத மோதல்கள், வறுமை, பட்டினிகள். உலகின் தோளில் உட்கார்ந்த இந்த சிலுவைகளை இறக்கி வைத்திட மனிதர்களே எழுந்து வாருங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்களும் யூதர்கள் தானே, கிறிஸ்தவர்கள் என சொல்லிக்கொள்ள தகுதியற்றவர்கள். எங்கள் வாழ்வில் நாங்கள் சுமக்க வேண்டிய சுமைகள் என்னும் சிலுவைகள் எங்கள் மனைவியர், கணவர், பிள்ளைகள், பெற்றோர், உடன் பணியாளர்கள், நண்பர்கள் என்று பிறர் மேல் எத்தனை முறை சுமத்தியுள்ளோம். எங்கள் வாழ்வு சுமைகளை சுமைகளாக கருதும் போது அவை அதிகம் கணக்கின்றன. பிறரின் சுமைகளை நாங்கள் ஏற்கும் போது மீட்பின் கருவியாய் அவை மாறுகின்றன என்பதை உணர்ந்து வாழ அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மூன்றாம் ஸ்தலம். இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் சுமையோ தோள் மீது அழுத்த முதல் முறை இயேசு மண் மீது விழுந்தார். சிலுவையின் சுமையோ தோள் மீது அழுத்த முதல் முறை இயேசு மண் மீது விழுந்தார். எனக்காகவோ வாழ்க்கை என்பது ஒரு தடகள ஓட்டம். இந்த ஓட்டத்தில் வென்றிட விழுவது கூட வெற்றி முயற்சிதான். விழுவதால் தான் வீரனுக்கே விலாசம் கிடைக்கிறது. தாயகம் காக்க காயப்படுவதும் வீரம்தான். லட்சிய வீரன் இடறி விழுகிற போது லட்சியம் எழுந்து நிற்கிறது. லட்சியம் விழுந்துவிட்டால் வரலாறே வடுபட்டு விடும். இயேசு விழுந்தாலும் இயேசுவின் லட்சியங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை. அலகையின் ஆசை வார்த்தைகள், அப்பம் உண்டவர்களின் அலங்கார கோரிக்கைகள், சீடர்களின் சிங்கார கனவுகள், இவைகளால் இயேசு தடுமாறியதே இல்லை. சலனங்களை சமாளித்து விட்டால் வானமே வசப்படும். ஜெபம். அன்பு இயேசுவே, நீ படைத்த பூமி, பறவைகள், விலங்குகள் கூட இரக்கம் காட்டும் போது அன்பு, இரக்கம், ஈகை என்னும் உயிர் குணங்களை மனதுக்குள் வைத்து புதைத்துவிட்டு நாங்கள் உம் படைப்பில் இருந்து பாடம் கற்று வாழ்வின் சோகம் தாங்காமல் தடுக்கி விடுவோரை தாங்கி பிடிக்க ஆறுதலளிக்கும் மனித இதயத்தை கொடுத்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நான்காம் ஸ்தலம். மரியாள் தன் மகன் இயேசுவை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ, என்ன கொடுமை மகனே! கொடூரமாய் கசையடிகள் பட்டு முள்முடியால் உன் முகம் களையிழக்க, அழகிய உன் மேனி முழுவதும் ரத்தம்
ரத்தம் வழிகிறது. இதற்காகவா நான் உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்து? மகனே, காலமெல்லாம் மக்களுக்காக நன்மை செய்த உனக்கா இந்த நிலை? ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லையே. உன்னை இந்த கோலத்தில் பார்க்கும் போது பெற்ற வயிறு பற்றி எரிகிறதா மகனே? உலக மக்களை மீட்பதற்கு இந்த கொடிய வேதனையை நீ அனுபவிக்கத்தான் வேண்டுமா? இந்த கொடுமையான சாவிற்கு நீ பலியாக வேண்டுமா? மகனே, மகனே. வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லுகிற அகராதி அம்மா. அம்மாவின் ஆசி மட்டும் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் உலக உருண்டையே அவர் உள்ளங்கைகளில் உருளுகிற கோரிக்கொண்டுதான். அன்னை மாற்றுக்குறையாத தங்கம். அவளுக்கு மாற்றாக உலகில் ஏதும் இல்லை. அவள் ஊட்டுகிற பாலில் வீரம் கரைந்திருக்கும், தியாகம் நிறைந்திருக்கும், பாசம் உறைந்திருக்கும். அன்னை மரியா இயேசுவிற்கு கிடைத்த அற்புத புதையல். தம் திட்டத்தை செயல்படுத்த இறைவனே தேடியெடுத்த மாணிக்க பெட்டகமல்லவா? தன் உள்ளத்தை வாழ் ஊடுருவினாலும் உலகத்தை விடுதலை ஊடுருவ வேண்டும் என்கிற கனவு வரிகளை விழிகளில் எழுதி கல்வாரிக்கு மகனே அனுப்பி வைக்கிறார். இனி எல்லா தலைமுறையும் இவரை பேருடையாள் என்றுதானே போற்றும். ஜெபம். அன்னை மரியே, உமது திருமகனின் தியாக வேள்வியின் தன்மையை முற்றும் அறிந்தவராய் நீர் வியாகுலமுற்றாலும் அவரது வீர வேள்விக்கு தடைக்கல்லாய் இருக்கவில்லை. நாங்களோ எங்களை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளும் மிக குறுகிய சுயநல நோக்கால் இந்த சமூகத்திற்கான தியாக பணிக்கு நாங்களும் எங்களை அர்ப்பணிப்பதில்லை. எங்கள் உறவினரையும் அனுமதிப்பதில்லை. உண்மை போன்று பொதுநலனுக்காக எங்களையே கரைத்துக் கொள்ளும் தியாக உள்ளம் பெற உம் திருமகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். 5ஆம் ஸ்தலம். சிரேன் ஊர் சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார்த்தால் கல்வாரி வரை தாங்க மாட்டான் போலிருக்கிறதே. இவன் சிலுவையை சுமக்க யாரையாவது கூப்பிடு. ஏய், இங்கே வா. யார் நீ? நானா? நான் சீரேனே ஊரான் ஆகிய சீமோன். நீ எந்த ஊராயிருந்தால் எனக்கு என்ன? இவன் சிலுவையை சுமக்க உதவி செய். ஐயோ, நானா? வா இங்கே. இந்த சிலுவையை தூக்கு. தூக்கு. பாரமுள்ள சிலுவைகள் நடுவிலும் நெஞ்சில் ஈரமுள்ள மனிதர்கள் உண்டு என்பதன் உயர்ந்த உதாரணம் சீமோன். தோழமை தோள் கொடுப்பதிலே தொடங்க வேண்டும். வாய்மொழியோடு நின்றுவிட்டால் வகையற்று போய்விடும். பளபளக்கிற பாதரச சொற்கள் சராசரிகளுக்கு உண்ணுகிற பருக்கைகள் ஆவதில்லை. ஊருக்கெல்லாம் அறிவித்துவிட்டு செய்கிற விளம்பர உதவிகளை விட ஆபத்தில் உதவுவது சிறப்பானது. தாய்ப்பாலே விலையாகி போன உலகில் வசதி இருக்கிற போது மொய்ப்பதும் வறுமையாகிற போது ஓடுவதும் உறவின் இலக்கணம் என்றாகிவிட்டது. காசு வாங்காமலே வீசுகிற காற்றைப் போல பலனை பாராமல் பணியை செய்தால் சீமோனைப் போல சிறக்கலாமே. ஜெபம். இயேசு தெய்வமே,
பிறருக்கு உதவுவதில்தான் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. கொடுப்பதில் ஒரு தனி சுகம் இருக்கிறது. அது கொடுத்து பார்த்தவர்களுக்கு தானே புரியும். அன்றாட வாழ்வில் உண்மை போன்று தங்களது சிலுவைகளை சுமக்க இயலாது சுமந்து செல்வோர் எத்தனை கோடி. நாங்கள் சீமோன்களாக அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் வழியோர கும்பல்கள் போன்று அவர்கள் மேல் கல் எறியாதிருக்க அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். ஆறாம் ஸ்தலம். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, எங்கே போகிறாய்? என் இறைவனை காண. அவனா இறைவன்? அவன் ஒரு குற்றவாளி. என் மீட்பரை குற்றவாளி என்று சொல்வது யார்? அண்ணா, கைப்பாசிடம் கேட்டுப்பார். அவர்கள் சொல்வார்கள் இவன் செய்த துரோகத்தை. அது வஞ்சனையாளர்களின் சதி. என் ஆண்டவரால் குணம் பெற்ற, ஆறுதல் பெற்ற அநேக மக்களை கேட்டுப்பார். அவர்கள் சொல்வார்கள் இவர்தான் மீட்பர் என்று. பெண்ணே, அதிகம் பேசாதே, விலகினேன். பெண், உண்மையை பேசினால் அதிகம் பேசாதே என்று அடக்குகிறாய். விடு, என்னை தடுக்காதே. ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, மலர் போன்றும் அழகிய முகம் இன்று இரத்த வெள்ளத்தில் சீர்குலைந்து விட்டதே. உன் திருமுகத்தை துடைப்பதற்கு கூட எத்தனை தடைகள். ஆண்டவரே, உனக்கா இந்த நிலை? தூசு படிந்த கண்ணாடி போல் இயேசுவின் முகம். உலக அழுக்குகளின் அடையாளமாய் இயேசுவின் முகத்தில் இரத்தமும் வியர்வையும் இடம் பிடித்துக் கொள்கின்றன. முகத்தை மூடிக்கொள்கிற பிற்போக்கு சமுதாயத்தில் முகில் விடுத்து விழிக்கிளம்பும் முற்போக்கு முழுமதியாய் இயேசுவின் முகத்தை துடைக்கும் பெண்ணிலவு வெரோனிகா. மண்ணுக்கு தருகிற மரியாதை கூட பெண்ணுக்கு தருவதில்லை. இறைவன் மீட்டிய சங்கீதத்தில் தாளம் தப்பிய ராகங்களா என்ற பெண்கள். பெண், இவள் தெய்வீகத்தை மானுடத்தில் மொழிபெயர்க்கிறவள். இவள் பூமிக்குள் புதைந்து கிடக்கிற எரிமலை. பிழம்புகள் எழுந்தால் பிரபஞ்சம் தாங்காது. வெரோனிகா வரப்புகளை உடைத்த வரலாற்று நதி. கரைகளை பற்றி கவலைப்படாமல் ஆய்ச்சல் சுவடுகளை பயணப்பாதை ஆக்கிக் கொண்டவர். பெண்களுக்கு வேலி போட நினைக்கும் போலிகளே, காற்றுக்கு கைவிலங்கு போட முடியாது. ஜெபம். இயேசுவே, நாங்கள் சந்திக்கும் மனிதரில் பல கண்ணீரும் செந்நீரும் சிந்தும் அவலத்தை அன்றாடம் கண்டும் அவர்களது தண்ணீரை ஒரு துளி கூட துடைக்காது உமது காதுகளை கோழி கண்ணீர் வடிக்கும் எங்களது வெளிவேடத்தை மாற்றியருளும். எங்கள் பாதுகாப்பு உணர்வை நாங்கள் துறந்து பிறருக்கு உதவிட அருள் புரியும். ஆமென். எங்கள் பெண் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஓய்வில்லா பசையடி உடலெல்லாம் கிழிக்க மறுமுறை விழுந்தார் இறை மைந்தன் துடிக்க. ஓய்வில்லா பசையடி உடல் எல்லாம் கிழிக்க மறுமுறை விழுந்தார்
சமூக மாற்றம் தேடுவோர் தடுமாற்றம் கொள்வது இயல்பானது. காரணம், சோதனைகளில் இருந்துதான் சாதனையாளன் எழுகிறான். வருத்தங்கள் என்பவை வாழ்வில் திருத்தங்களை ஏற்படுத்த இறைவன் தருகிற வாய்ப்புகள். வீழ்ச்சிக்கு கணக்கு பார்க்கிறவன் எழுச்சியை எண்ணி பார்க்க இயலாது. 2ஆம் முறை விழுந்துவிட்டோம் என்று இயேசுவுக்கு எண்ணம் எழவில்லை. எழுவதை பற்றியே அவருக்கு எண்ணம். தோல்விகள் தொடரும் போது வாழ்வு சோகத்தில் முடிகிறது. நெருக்கடிகள் நேரக்கூடாதென்று மனம் மன்றாட்டு வாசிக்கிறது. நெருக்கடிகள் மனிதரை நெறிப்படுத்துபவை. காட்டாற்று வெள்ளத்தில் காயப்படுகிற கூழாங்கல் சீவப்பட்ட சிங்கார கல்லாய் மேசையில் அமர்வதை நீ பார்த்ததில்லையா? ஜெபம். இயேசு ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை பெற்று உம் வழியில் தந்தையை நோக்கி வர விரும்புகிறோம். ஆனால் எங்கள் பலவீனங்கள் எங்களை மீண்டும் மீண்டும் மண்ணிலே நிறுத்துகின்றன. உமது அருளால் நாங்கள் எழுந்து உம் வழியை பின்தொடர வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமென். 8ஆம் ஸ்தலம். எருசலேம் மகளிர் இயேசுவுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, நீர்தான் இந்த தலைவரன். இந்த எருசலேம் நகரெங்கும் ஓசானா பாடி உம்மை வெற்றி வீரராய் அழைத்து வந்தோமே. இன்று நீப்படும் இந்த கொடிய வேதனையை பார்த்து என் நெஞ்சம் வெடிக்கிறது. ஆண்டவரே, எங்கள் நீப்பரில் கொடூரமான காயங்களால் உன் உடல் முழுவதும் ரத்தம் கொட்டுகிறதே. ஐயோ, உன்னை இந்த தாரமான சிலுவையில் அறிந்தல்லவா கொல்லப் போகிறார்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ கொடிய காலங்கள் வரப்போகின்றன. பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? ஆறுதல். இது வார்த்தைக்கு வசப்படாத இதயத்தின் உணகல். எருசலேம் நகரத்து பெண்களின் உள்ளத்தில் உதயமாகி வெளிவெள்ளத்தில் நீச்சலடிக்கிற கருணையின் ஒளியை காயப்பட்ட இயேசு கனிவோடு வாசிக்கிறார். அழுகைக்கு ஆறுதல் கூறுவதுண்டு. ஆனால் இங்கு அழுகையே ஆறுதலாகின்றது. கரிசனை கொண்ட ஆறுதல் எந்த வடிவில் வந்தாலும் மனம் அதனை மோப்பம் பிடித்து விடுகிறது. ஆறுதல் துன்பத் தடுப்பு அல்ல, துயரக்கடலின் துணை நிற்கிற தொடுப்பு. எருசலேம் பெண்களால் அழ மட்டுமே முடிந்தது. அழுகை ஆர்ப்பாட்டமாக புறப்பட்டால் பெண்மை பெருமை பெறும். பெண்ணே, நீ இனி கண்ணில் நீரெழுதி பார்க்காதே. அடிமைத்தனம் நீச்சல் கற்றுக்கொள்ளும். நீ விழிகளில் நெருப்பெழுத கற்றுக்கொள். ஜெபம். இயேசுவே, பிறர் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட நாங்கள் பிறரை புரிந்து கொள்ளவும், பிறர் எங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை விட நாங்கள் பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதையும், எங்களை பிறர் அன்பு செய்ய வேண்டும் என்பதை விட நாங்கள் மற்றவரை எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பு செய்ய வேண்டும் என்பதையும் உணர்ந்து வாழ அருள் புரியும்.
ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். 9ஆம் ஸ்தலம். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து 3ஆம் முறையாய் வீழ்ந்தார்த்து வந்து. மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து 3ஆம் முறையாய் வீழ்ந்தார்த்து வந்து. நதி நடந்து போகிறது. குறுக்கே நிற்கும் மணல் மேடுகளையும் தடுக்க வரும் நாணல் நாற்றுகளையும் இடித்துக் கொண்டு இடம் பெயர்கிறது. காலில் குத்திய முள்ளுக்காக பயணத்தை ஒத்தி போடுபவர் இலக்கு இடத்தை அடைய இயலாது. நீரோட்டமும் போராட்டமும் தொய்வில்லாமல் தொடர வேண்டும். முயற்சிகள் இல்லாவிட்டால் முயல்களும் ஆமையாகிவிடும். தடைகள் இல்லாவிட்டால் வாழ்வே விரக்தியாகிவிடும். விதை விழாமல் மரம் கண் விழிப்பதில்லை. லட்சியவாதி தடைகளைக் கண்டு சோர்ந்து விடக்கூடாது என்பதை ஏம்பிடத்தான் இயேசு விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்கிறார். மனிதர்களே, உங்களை வீழ்த்தும் ஆயுதங்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். குடிப்பழக்கம், போதைப் பொருள், சூதாட்டம், ஊதாய்த்தனம், வெட்டி பேச்சு, புறங்குறல், இவையெல்லாம் உங்களை வீழ்த்திட கூட்டணி அமைத்துக் கொண்டு நிற்கின்றன. ஆனால் விழுந்தவர்களை எழுப்பிவிட முயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டுமே உண்டு. ஜெபம். ஆண்டவரே, எங்கள் மனம் என்னும் சிறையில் நாங்கள் நிரந்தர கைதிகளாக வாழ்கிறோம். எங்கள் பாவங்களும் பலவீனங்களும் வாசிக்கும் குற்ற உணர்வு பத்திரிகையில் நாங்கள் ஆயுள் கைதிகளாக மாறி விண்ணகம் நோக்கி நடைபயண இயலாதவர்களாக முடங்கி போயிருக்கிறோம். உமது அருளினால் நாங்கள் எங்கள் குற்ற உணர்வுகளிலிருந்து முழுமையாக குணம் பெற்று உம்மை நோக்கி வர அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தை இளைப்பாறக் கடவது. ஆமென். 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடை களையப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடைகள் களையப்படுகின்றன, ஆண்டவர் வானிலை துடிக்கின்றார். மானத்தை இழந்த மனிதர்களின் மாண்பினை காக்கவோ இந்த நிலை. ஆண்டவர் நிற்பதை கண்டார். ஆயக்கலைகளில் இன்னொன்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவமானங்களை
அவமானங்களை சகித்துக் கொள்ளும் கலை. அவமானங்களை சகிக்க கற்றுக்கொண்டால் உலகமும் பிரச்சனைகளும் ஒரு பொருட்டே இல்லை. உள்முடி, கசையடி, வசைமொழி இவை எல்லாவற்றையும் விட இயேசுவுக்கு அதிக வேதனையை உருவாக்கியது அவரது ஆடைகளை பறித்த போதுதான். ஆடை இல்லாமல் ஆளுக்கு மதிப்பில்லை, ஆள் இல்லாமல் ஆடைக்கும் சிறப்பில்லை. எனவேதான் ஆள் பாதி ஆடை பாதி என்கிறார்கள். கொலையை விட கொடியது அவமானம். அடுத்தவருக்கு அவமானம் நேர்ந்தால் தனது மானம் காக்கப்படும் என்று நினைப்பது ஒருவித மனநோய். இந்த மனநோயாளிகள் அடுத்தவர்களை அவமானப்படுத்தி தமக்கு பெருமை சேர்க்க முயல்கிறார்கள். இயேசுவின் ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்தியது அன்றைய அதிகார கூட்டம். இன்று ஆடையை கட்டி அவமானப்படுத்துகிறார்கள். வால் முளைத்த வதந்திகளை கால் முளைத்த கற்பனைகளால் கட்டி நேர்மையாளர்களின் மீது அணிகிறார்கள். கருவண்டு அமர்வதால் வெள்ளைச்சுவருக்கு சேதாரம் இல்லை. எச்சில் ஈரத்திலா தங்கம் துருபிடிக்கப் போகிறது. ஜெபம். இயேசுவே, அசிங்கத்தை பார்த்து சந்தோஷப்பட்டதற்காகவும் புனிதமான பாலியல் உணர்வுகளை கொச்சைப்படுத்திய குற்றத்திற்காகவும் உம்மை போன்ற மாசற்ற பெண்கள், குழந்தைகள், தலித்துகளை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்திய காட்டுமிராண்டித்தனத்திற்காகவும் உமது மன்னிப்பை கோருகிறோம். கருணை கூர்ந்து எம்மை மன்னித்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எளியவர் ஏற்றம் பெற தன்னை ஏணியாக்கியவர் ஆணிகளால் அறைப்பட்டு நிற்கிறார். வன்முறையே கூடாது என்றவரை வன்முறை வளைத்துக் கொண்டது. அமைதி புறாக்களை உலகம் சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்து கொன்று விடுகிறது. வாழ்நாளில் வாழெடுக்காத இந்த முள்முடி மன்னர் காயப்பட்டதால் வரலாறே காயப்பட்டது. கண்ணுக்கு புலப்படாமல் ஊர்ந்து போகிற எறும்புக்கு கூட வாழ்கிற உரிமை உண்டு. கருத்துக்களுக்கு மறுத்துரைக்க இயலாதவர்கள் எப்போதும் நாடுவது வன்முறை. பூமியின் அழுக்கை சலவை செய்ய வந்த சமூகவாதிகளை உலகத்திலே வைக்கக்கூடாது என்கிற வன்முறை வாய்ப்பாட்டு இனி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? ஆயுதம் தமிழ் எழுத்தில் மட்டும் போதும், வாழ்வில் வேண்டாம். வாழ்விக்கும் வான்மழை போதும், வாழ்வை குறைக்கும் குண்டுமழை வேண்டாம். வலியோரை வலியோர் வதைக்கலாம் என்கிற வக்கிர சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த செம்மறியின் ரத்தத்தில் பூமி நம்மை சுத்தம் செய்து கொள்ளட்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, மீட்பின் தெய்வமே, எந்த தகுதியில் இந்த உலகம் என்றும் வாழ்கிறது? உம்மை சிலுவையில் அறைந்த பின்னும் மனித உயிர்களை இந்த உலகில் நீர் அனுமதிப்பது ஏன்? என் பாவங்கள் உம்மை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகின்றன என்று நீர் அறிந்தாலும் பாவ
உங்களை தொடர்கின்றோம் நாங்கள். உமது எல்லையில்லா அன்பால் எங்களை தொடர்ந்து வாழ வைக்கின்றேன். சிலுவை என்னும் மீட்பின் கருவியால் எங்களை மீட்டருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமென். 12ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெசியாவும் தெரிந்து கொள்ளப்பட்டவனுமானார். தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். யூதர்களின் அரசன். நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள். அம்மா, அம்மா, இதோ உன் மகன். அருளப்பா, அருளப்பா, இதோ உன் தாய். நான் தாகமாய் இருக்கிறேன். யார் எங்கே குளித்த காரியை கடற்காரனை தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தித்தா. இறைவா, இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? தந்தையே, தந்தையே, இதோ உம் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மாற்றப்பட்டது. மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமென். அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். மனிதன் இன்னமும் கண்டிடவில்லை. உயிருக்கு மாற்று இல்லைதான். ஆனால் லட்சிய வீரர் உயிருக்கு மாற்றார். கொள்கையை நேசிக்கிறார். உயிரை விற்று கொள்கையை வாங்குகிறார். சிலருக்கு சாவின் தள்ளுபடி வாழ்வாகவும், வாழ்வோ மலிவு விலை சாவாகவும் ஆகிவிட்டது. இயேசுவுக்கு உயிரை விட லட்சியம் பெரிதாக தெரிந்தது.
போராளியின் மரணத்தில் போராட்டம் வெற்றி பெறும் என்பது வரலாறு சொல்லுகிற பாடம். உடலை கொல்லுகிறவர்களால் ஆன்மாவை அசைக்க கூட முடியாது. கொள்கை உடையவர் கொஞ்ச காலம்தான் உயிர் வாழ்வர். கோழைக்கு மரணம் தவணை முறையில் வருகிறது. வாழ்ந்த நாட்கள் அல்ல வரலாறு, வாழ்ந்த முறையே வரலாறு. 33 ஆண்டில் தன் மூச்சை முடித்துக் கொண்ட இயேசு 2000 ஆண்டுகளாய் இன்னமும் உயிர் வாழ்வது மரணம் அவரை வெற்றி கொள்ளவில்லை என்பதன் அர்த்தம் தானே. ஜெபம். இயேசுவே, எங்கள் மீட்பரே, உம்மை சிலுவையில் ஏற்றிக்கொண்ட எங்களுடைய பாவங்களுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் மனித ஆவியை, ஆணவத்தை, அகங்காரத்தை, இறை எதிர்ப்பை இறை கரங்களில் வழங்கி நீர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் புது படைப்பாக மாற அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமென். 13ஆம் ஸ்தலம். அன்னை மரியின் மடியில் இயேசுவின் உடலை வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வானுலகம் பூலகம் மற்றும் உள்ள பொருட்கள் வாக்கதனால் படைத்தளிப்போவா சுவாமி. இப்போ மனிதரிலும் ஈனவன் போ மரபதிலே அறையுண்டு மாண்டிடவும் காண வந்ததோ மகனே. மகனே, தேசம் ஊர்கள் சுற்றி வந்து திவ்ய மறையை போதிக்க திரிவதிந்த காற்றல்லவா சுவாமி. இப்போ இரண்ட பெரும் ஞானிகளா நரம்புகளெல்லாம் தெளிக்க திரு ரத்தம் தோய்ந்து நிற்பதே. மகனே, மகனே, குங்குருடு மூடம் செய்து கிறிஸ்தபினியோர்க்கு சுகம் கொடுத்ததிந்த கைகளவா
காட்சி ஒளிர் கண்களல்லவா சாமி இப்போ மங்கி பார்வை மாறி நிற்க வடிந்து விழும் ரத்தமாக வாடி கண்கள் ஓடி நிற்பது மகனே அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அப்படி ஒரு உறவு, பூமி புரிந்து கொள்ள முடியாத உறவு. தொப்புள் கொடியில் தொடங்கிய பந்தம் முடிவே இல்லாமல் தொடர்கிறது. இந்த உறவுக்கு மட்டும்தான் முற்றுப்புள்ளி இருப்பதில்லை. மரித்த நிலையிலும் இயேசுவை மடியில் கிடத்துவது அன்னை மரியாவுக்கு ஆனந்தமாயிருந்தது. உயிரை காத்திட கொள்கைகளை விட்டுக் கொடுக்கும் கோழை மகனை இவர் பெறவில்லையே. வானத்து மடியில் கிடக்கும் நிலவைப் போல இயேசு மரியாவின் மடியில் தலை சாய்த்திருக்கிறார். அம்மாவின் மடிக்கு ஈடாக உலகில் எந்த இடமும் இல்லை. அவள் பாடுகிற தாலாட்டுக்கு இணையான பாட்டை யாரும் இசைத்திட இயலாது. குழந்தை வயிற்றில் இருக்கும் போதும் உலகில் நடமாடுகிற போதும் ஒன்றாகவே நினைத்து தன் நெஞ்சிலே சுமக்கிற பெருமாட்டி. அம்மாவை பிள்ளைகள் மறந்து போவார்கள். ஆனால் அம்மாவுக்கோ தூக்கத்திலும் கூட பிள்ளைகளின் நினைவே வெளிவாசல் ஓரம் விழித்திருக்கிறது. அவள் இரத்தத்தை பாலாக பருகிய குழந்தைகள் வயோதிக காலத்தில் அவளை ஒதுக்கி விடுகிறார்கள். மனைவி கணவனை விவாகரத்து செய்துவிடலாம். ஆனால் தாய் ஒருபோதும் தன் பிள்ளையை உதறி விடுவதில்லை. அம்மா அவள் இரக்கத்தின் கவிதை. ஜெபம். தாயே, இறைவனின் அன்னையே, உமது வாழ்வை நாங்களும் பின்பற்றவும் உம்மை போன்றே எங்கள் பிள்ளைகளையும் இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு தேவையான தியாக உள்ளத்தை தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். 14 ஜெபம். கல்லறைக்குள் 3 நாள் துயில் கொண்ட இயேசுவே, எங்கள் பாவ நாட்டங்களையும் பல்வேறு விதமான பாவங்களையும் கல்லறையில் புதைத்துவிட்டு புது வாழ்வு வாழ அருள் புரிவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
ஆயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். திரு தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மூவொரு இறைவன் புகழ். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மறந்திடும் புது வாழ்வுகள் ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. சுவையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமை சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது.
தம்ஸ் அப் பண்ணுங்க எல்லாம், தம்ஸ் அப் சவுண்டா.